ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க விழுப்புரம் போனேன். அங்கே போய் பார்க்குற கடை உள்ள போகிறேன், எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. அவர் கடைக்காரன்னா வாப்பா இந்த ட்ரெஸ் எடுப்பா அந்த ட்ரெஸ் எடுப்பா, இது ட்ரெண்ட் மாடல், இது கொரியனு கிரீனுன்றாரு, ஏதோ லைக்ரா பேண்ட்டுன்றாரு, இது ஜீனுக்குன்னுன்றாரு, பாட்டி வருன்றாரு, பாக்கி வருன்றாரு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுங்க. இவ்வளோ நாளாக ஷர்ட்டு பேண்ட்டு லோயரு சாக்ஸ் எடுக்க போவேன். எனக்கு இவ்வளோ ஆகிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னுமா சொல்றாரு, சரி கொரியர் கிரியர்ன்றாரு. சரி அதை அந்த கொரியரை கொண்டு வாங்கினான்னு சொல்லி பார்த்தா ஏதோ சட்டை ஏதோ கோடு போட்ட மாதிரி, ஏதோ கோடு நீட்டா சட்டையில் ஏதோ பார்டராக இது கோடு போட்ட மாதிரி வருது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. சட்டை எடுக்க போனா அங்கே போனவொன்னு இந்த சட்டை எடுக்கலாமா அந்த சட்டை எடுக்கலாமா சட்டை எடுக்கலாமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தலை வெடிக்குது, மண்டை குழம்புது. அங்கேருந்து சண்டை வச்சு ஓகே சட்டை அங்கேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ரெட் கலர் எடுத்துருக்கலாம் போல, அந்த ப்ளூ கலர் எடுத்துருக்கலாம் போல, இந்த பிளாக் கலர் எடுத்துக்கலாம், அந்த ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோணுதுங்க. ஆனால் அங்கே எடுக்கும்போது தோண மாட்டேங்குது. இதே எங்க கூட எங்க அம்மா வேற வந்தாங்க. இது எடுத்துக்கு பாதி எடுத்துக்கு போக சொல்றாங்க. இதுல பக்கத்துல ஒரு அக்கா வேற நின்றுட்டாங்க. ட்ரெஸ் எடுக்கும்போது பக்கத்துல நின்றுந்தாங்க. தம்பி நான் ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்தேன், நீங்க லைவாக பாருங்க. இந்த ஷர்ட்டுக்கு என்னங்க குறை? இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறை? ஏதோ எனக்கு பிடிச்சதே எடுத்தேன். அந்த அக்கா என்ன சொல்றாங்க, தம்பி இந்த ஷர்ட் எப்படிப்பா நீ போடுவா? இது வயசான கிழவன் போடுற மாதிரி இருக்குப்பா, இது எப்படி நீ போறன்னு கேக்குறாங்க. அக்கா இல்லக்கா இது புது மாடல் ட்ரெண்டுக்கான்றான், இது எப்படி தம்பி நீ போடுன்னு கேக்குறாங்க. புது ஷர்ட்டுங்க, அது நல்லாதான் இருக்கு, அது விடுங்க. அது மாதிரி பாத்துங்க, லைக்ரா இது எது லைக்ரான்றாங்க, கொரியர் கிரின்றாங்க, பாட்டி ஒரு கிட்டு வருன்றாங்க. இது ஒன்று தெரியல, அது ஒரு எடுத்துட்டான். என்னதான் எடுக்குதுன்னு தெரியல. ஏதோ 2 செட்டு அம்மா, ஏதோ ஒரு தை பொங்கலுக்கு ஒன்று, ஏதோ 2 பொங்கல் வருங்க, மாட்டு பொங்கல் ஒன்று, தை பொங்கலுக்கு ஒன்று, பெரும் பொங்கல் ஏதோ சொல்றாங்க. அதுக்கு அது ஒரு செட்டு, இது ஒரு லோயர் ஒன்று, சட்டை டிஷர்ட் ஒன்று, இது ஒரு லோயர் ஒன்று, 4 சட்டை எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஒன்றுமே முடியலைங்க. அங்கேருந்து வர வழி ஃபுல்லாக அந்த துணிக்கடை நினைப்பே தாங்க வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சட்டை எடுத்துக்கலாமா அந்த சட்டை எடுத்துக்கலாமா, இல்லை வேற கடைக்கு போயிருக்கலாமா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னதான் எடுக்குதுன்னே தெரியல. டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இந்த விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.